ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய சாம்பார் வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா மணக்க மசாலா அரைச்சி இந்த சாம்பார் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழைய வெந்து வரட்டும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இது எல்லாமே ஒன்று போல் செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு, மல்லி எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு தேங்காவும் லைட்டாக செவக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காயும் நல்லா வறுபட்டு லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, முழுமையாக ஆறட்டும். முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பும் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு பாருங்கள் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் கரண்டிலேயே மசிச்சுக்கிறேங்க. பருப்பு நல்லா குழையணும், அந்தளவுக்கு மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு கட்டி பெருங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பாருங்கள், கடுகு பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளோதான். பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. கூடவே 2 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது இல்லைங்களா? இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்சது. இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவும் சேர்க்குற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த காய், அந்த குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு மிதமான தீயிலேயே ஒரு 7-8 நிமிஷம் வைங்க. காய் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு. பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா வேகணுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் இதை கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, முன்னை விட இப்போ கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற சாம்பாரில் லைட்டாக ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது வெல்லம் சேர்க்கறதுனால தான். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்த உடனே சாம்பார் நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சாம்பார் நமக்கு கரெக்டான திக்னஸில் இருக்குது. ஆறும்போது இன்னுமுமே நமக்கு நல்லா திக்காகி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான முறையில் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.